ஈசன் எழில் பர்னிச்சர்ஸுக்காக வருகை தந்து சிறப்பித்துள்ள திருப்பாச்சி படத்தில் அறிமுகமான மக்களால் திருப்பாச்சி பெஞ்சமின் அன்போடு அழைக்கப்படும் அன்பு நண்பர் திருப்பாச்சி பெஞ்சமின் அவர்களுக்கு ஈசன் எழில் பெஞ்சமின் இந்த துணிப்பையை வழங்குவதால் ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த துணிப்பையை பற்றி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. துணிப்பை காரணம் என்னன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல், அது வந்து மெயின். அதாவது கேரி பேக்கு, பிளாஸ்டிக் பையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் தடை செய்யப்பட்டது. அது பொல்யூஷன் வரும், அதனால வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து பாதிக்கப்படும். இது வந்து மக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால எல்லாரும் தயவு செய்து துணிப்பையை உபயோகிங்க. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா திரு ராஜேந்திரன் அவருடைய வழிகாட்டுதல் பேரில் எங்க அண்ணன் திரு ஈசன் எழில் அவர்கள் இந்த துணிப்பைய எல்லாருக்கும் வழங்கிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கும் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. பின்னாடி உள்ளூர் கடை வியாபாரிகளை வாழ வைக்கிறதுக்கும் ஆன்லைன்ல வாங்காம உள்ளூர் பொருளாதாரத்தை வளர்த்துக்கின்ற ஒரு அன்பு வேண்டுகோளும் வாடிக்கையாளர்களுக்கு பக்கத்து தெருவில் கிடைக்கிற பொருள் பக்கம் கடைஞ்சு போய் வாங்குங்க. அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, கரண்ட் பில்லு கட்டுறாங்க. அது விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி தயவுசெய்து ஆன்லைன் வாங்காதீங்க. அந்த பொருள் நம்ம கண்ணால பார்க்காம வாங்குற பொருள், அந்த தரம் எப்படி இருக்கு என்ன இதுன்னு நமக்கு தெரியாது. அதாவது போட்டோவில் ஒன்று போடுவாங்க, அனுப்புறது ஒன்று அனுப்புவாங்க. தயவு செய்து உள்ளூர் வியாபாரிகள் நம்மளை நம்பி இருக்காங்க, அவங்களுக்காக நீங்க ஆதரவு கொடுங்க, உள்ளூர் வணிகத்தை பெருக்குங்க அப்படிங்கிறத என்னுடைய பணிவான வேண்டுகோளா நான் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாத கடைகள், பெரிய பெரிய கடைகள் தெரியும், பெரிய பெரிய மல்டிநேஷனல் கடைகள்லாம் தெரியும். ஆனால் ஏன் எழில் அண்ணன் கடைக்கு வரோம்னா அவர் உள்ளூர் வியாபாரி, அவர் நாளைக்கு அவர் மூலயமா 4 பேர் வாழ வைப்பார் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் என்னுடைய கருத்து. தயவு செய்து உள்ளூர் வியாபாரிகளை வாழ விடுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.